ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க இந்த நார்மல் இமேஜை ஜஸ்ட் ஒன் கிளிக்ல வந்து இதை கார்ட்டூனாக மாற்றிட்டேன். ஸோ இது மட்டும் கிடையாது, இப்போ என்கிட்ட ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கு. ஸோ இதையும் ஜஸ்ட் நான் ஒன் கிளிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக் இமேஜை மாற்றிட்டேன். ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேரலல் வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் என்ன, அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Stylar.ai அப்படின்ற வெப்சைட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்குது. அதனால் நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கே 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். ஸோ 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த சைன் அப் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட கூகுள் மெயில் ஐடி மூலமாக நான் சைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் டைம் வருதா என்னன்னு தெரியல. ஸோ வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கார்ட்டூன் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடிட்டிங் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து ஸ்கேல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து எந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:9 ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் டாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜ் வந்து கார்ட்டூனாக மாற்றணுமோ அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டு இமேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்கும். நீ எல்லா ஸ்டைலுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீமி 3D அப்படின்ற ஸ்டைல வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட இமேஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ண தெரியல அப்படின்னா மேலே வந்து ஆட்டோ ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு AI தானே ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். எப்பவுமே நீங்கள் இந்த ஆட்டோ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஒன்ல வந்து வச்சுருங்க. ஸோ ஒன்ல வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஸோ அந்த கார்ட்டூன் ஸ்டைல் வந்து உங்களோட இமேஜ்ல வந்து எந்த அளவுக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலரைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேறு லெவலில் 4 இமேஜ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து 100% பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பார்க்க வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த 4th இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆன் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணும். அதுக்காக ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா HD வந்து இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் மேக் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்தரல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிக் ஸ்டைல். ஸோ இந்த டைம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து 1ல வச்சுக்கிறேன். ஸ்டைல் இன்டென்சிட்டி வந்து 0.7ல வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் ஸ்டைலரைஸ் பண்ணுறப்போ எனக்கு இது மாதிரி வேறு லெவல் 4 இமேஜ் ஜெனரேட் ஆகுது. ஸோ இதில் வந்து எனக்கு அந்த 4th இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஸோ நீங்கள் சைன் இன் பண்ணதே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து 200 கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ 200 கிரெடிட்ஸ்னா வந்து உடனே தீந்துறாது. நீங்கள் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 to 3 கிரெடிட்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 to 30 இமேஜ் வந்து இல்லை தாராளமாக ஜெனரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து அவ்வளோ இமேஜ் ஜெனரேட் பண்ணேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான இமேஜ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரீயாகவே ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் இந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு AI ஜெனரேட்டட் இமேஜ் தான். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரீமி 3D அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ப்ராம்ப்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ ப்ராம்ப்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டைலரைஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் 4 இமேஜ் ஜெனரேட் ஆயிருக்கு. நீங்கள் இதில் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் ஒரு கேரக்டர் மட்டும் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கப்பிள்ஸ் இமேஜாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 1% இருக்க மாதிரி சூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி அந்த பிளேஸ் ஆன் கேன்வாஸ் அப்படிங்கிறத கொடுத்து நான் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக சாம்பிளுக்காக நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து எனக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் டு இமேஜ் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நான் ஸ்டைல் வந்து ட்ரீமி 3D அப்படிங்கிறது வந்து கொடுத்துறேன். ஸோ கொடுத்து நான் எந்த ப்ராம்ப்ட்டும் வந்து கொடுக்க போகிறதில்ல, நான் ஸ்டைலரைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் ஒரு கேரக்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதை டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன மாதிரி இமேஜ் இருந்தாலும் அது வந்து நீங்கள் டேரெக்டாக கார்ட்டூனாக கன்வெர்ட் பண்ண முடியும். கார்ட்டூன் மட்டும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி என்ன மாதிரி வேணாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த வரைக்கும் வந்து நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் வந்து நம்ம கார்ட்டூனாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்து வந்து கார்ட்டூன் இமேஜ் வந்து எப்படி நம்ம ஒரு 3D இமேஜாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ இது மாதிரி நான் 3 இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். 3மே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வரிசையாக பேஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பேக்ரவுண்டை தவிர மீதி 2 இமேஜோட கண்ணே வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இப்படி பண்ணி அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து ரேஷியோ வந்து 16:9 வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான்
ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் வந்து அந்த பீமோட கண்ணை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியல. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இந்த லேயருக்கு பின்னாடி இருக்காரு பீம். ஸோ அவரை முன்னாடி கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அப்படின்னா பீம் தெரிவார். ஸோ அவர் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா பீம் வந்து முன்னாடி வந்துருவாரு. இவரோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 credits வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பீம் வந்து நான் அப்படியே ரைட் சைடு வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம லட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ லட்டு வந்து இந்த லேயருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் அந்த பேக்ரவுண்ட் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அவசியம் கிடையாது. ஸோ சைடில் லேயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணி லாஸ்ட்டுக்கு விட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லா இமேஜும் வந்து வந்துடும். ஸோ இப்போ லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லட்டு வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணி அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அந்த இமேஜ் டு இமேஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ராம்ப்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது டிஃபால்ட்டாக இவ்வளோ இருக்கோ அவ்வளோ விட்டுருங்க. ஸ்டைலர் ஏஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேற லெவல் 4 ரியலிஸ்டிக் இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த 4மே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 3rd இமேஜ் வந்து ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கிளிக் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நிறைய கேரக்டர் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுட்கி, ஜட்கு அப்புறம் பி 3 பேர் தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி லட்டு அப்புறம் வந்து ஒரு கார்டன் பேக்ரவுண்ட் 5 எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் எல்லாத்தையும் நான் வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து லேயர்லேருந்து எல்லா கண்ணையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கண்ணை வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி கடைசியில் வந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீமோட கண்ணை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு ஸோ பீமை கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீம் வந்து அப்படியே ரைட் சைடில் பிளேஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்கு, சுக்கி, லட்டு எல்லாத்துக்கும் வந்து இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி நான் வந்து அவங்களை இந்த மாதிரி இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் இமேஜ் டு இமேஜ் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ப்ராம்ப்ட் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஆட்டோ ப்ராம்ப்ட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம முக்கியமான விஷயம் நோட் பண்ணும். போன தடவை கன்வெர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரவுண்டாக இருக்கிறத வந்து ஆரஞ்சு நினச்சி ஆரஞ்சாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ ப்ராம்ப்ட் அதே தப்பு தான் இருக்குது. அது வந்து நான் மாற்றணும். ஸோ அதுக்காக நான் போயிட்டு அந்த ஆரஞ்சு அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆரஞ்சு ரிலேட்டடாக இருக்க எல்லா லைன்ஸ் வந்து நான் அப்படியே எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டைல் எரேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் 4 இமேஜ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 4மே பார்க்க வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 4லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீம் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா வந்து கம்பெனி வந்து இது மாதிரி சட்டை இல்லாத இமேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டு அதனால தான் டிஃபால்ட்டாக வந்து ட்ரெஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ட்ரெஸ் போட்டதுனால வந்து இமேஜ் வந்து பார்க்க நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து அந்த ப்ராம்ப்ட் தான். ஸோ ப்ராம்ப்ட் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதனால தான் வந்து பிங்க் கலர் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் இமேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணுற மூலியமாக வந்து உங்களால் பர்ஃபெக்டான இமேஜ் வந்து அவுட்புட் எடுக்க முடியும். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிருக்கேன். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.